அண்மை செய்தி. ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைகள் நடைபெற்று வருவதாக பல்வேறு எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டி வந்தன. திமுக ஆதரவு கட்சிகளும் கூட தனி சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன. தற்போது விசிக ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் உரையாற்றியதை பார்க்கலாம். ஏற்கனவே ஐபிசி சட்டம் இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கென்று சிறப்பு சட்டங்கள் இயற்றப்பட்டிருப்பதைப் போல ஏற்கனவே ஐபிசி சட்டங்கள் இருந்தாலும் கூட தலித் மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும், வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக தனி சட்டம் இயற்றப்பட்டிருப்பதைப் போல ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. சட்ட ஆணையம் சொல்லியிருக்கிறது. லா கமிஷன் ஒரு பில்லே தயார் பண்ணி கொடுத்துட்டான். அந்த பில்லு இப்போ கொடுத்தாங்க. லா கமிஷன் அது வந்து இந்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு லா கமிஷன். அவன் சொல்றான், அவன் ஒரு சட்டம், prohibition of unlawful assembly interference with the freedom of memorial alliances act. இது வந்து லா கமிஷன் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறான். 2012 கொடுத்துருக்கான். இப்ப 13 வருஷம் ஆகுது. என்ன கொடுக்குறான்? ஒரு பில்லே தயார் பண்ணி கொடுத்துட்டான். இதை நீ பாஸ் பண்ணியான்ற அவ்வளவுதான். இதுக்கு நீ தனியா ஒரு டீமை போட்டு தனியா பில்லு தயார் பண்ண வேண்டாம், நானே உனக்கு பில்லு கொடுத்துறேன். பில்லு கொடுத்துட்டான் 2012. அப்ப காங்கிரஸ் அரசாங்கம் இருந்துச்சு. 2014 இருந்தா பிஜேபி கவர்மெண்ட். அவங்களும் கண்டுக்கல, இவங்களும் கண்டுக்கல. இந்த பில் சட்ட மசோதா. அதே மாதிரி விமன் கமிஷன், மகளிர் ஆணையம், அவங்களும் தனியா ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற பரிந்துரையை வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வி ராமசுப்ரமணியம் ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கார். அவர் ஹைகோர்ட்ல உசிலம்பட்டி திலீப் குமார் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் 2016 ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அது ஒரு புத்தகமாக வெளிவந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் என்னென்ன வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன என்றதையெல்லாம் பட்டியலிட்டு ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் தேவை. யார் யார் சொல்றது? சிறுத்தைகள் மட்டும் சொல்லவில்லை, கம்யூனிஸ்டுகள் மட்டும் சொல்லவில்லை, இந்திய சட்ட ஆணையம் சொல்லுகிறது, இந்திய அல்லது தேசிய மகளிர் ஆணையம் சொல்லுகிறது, உயர் நீதிமன்ற நீதிபதி வி சுப்பிரமணியம் சொல்லி இருக்கிறார், ராமசுப்ரமணியம் சொல்லி இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு 2 முறை கொண்டு போய் இந்த விவரங்களை எல்லாம் எழுதி மனுவாக கொடுத்திருக்கிறோம். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.